மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கோம். அண்ணன் கோதண்டம் அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா 2026 தேர்தல் களம் வந்து ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. 2026க்கான தேர்தல் தேதியும் பாத்தீங்கன்னா வருகிற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி என்று அறிவித்துள்ளதாக ஒரு தகவல் வந்திருக்குங்கய்யா. இப்போ நம்ம என்ன விவாதிக்க போறோம்னா, ஒவ்வொரு கட்சியோட பலம் என்ன, பலவீனம் என்ன என்பது. இப்ப ஐயா நீங்க சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியுடைய பலமாக நீங்க எதை கருதுறீங்க, பலவீனமாக நீங்க எதை கருதுறீங்க? சென்ற தேர்தலில் திமுக ஒரு 500 தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததாக ஒரு தகவல். அதுல பல விஷயங்களை நிறைவேற்றிருக்காங்க. அதெல்லாம் மிகப்பெரிய பலம். ஆமா. அது இலவச பஸ் பாஸாக இருக்கட்டும், அதாவது மகளிருக்கான கொடுக்கப்பட்ட பஸ் ஆகட்டும், 1000 ரூபாய் பணம் கொடுத்தது, முதியோருக்கு, கல்விக்கு, அப்படி பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மிகப்பெரிய பலம். ஏன்னா மக்களை நேரடியாக சென்றடையக்கூடியது. பிரிட்ஜு போட்டேன், காவான்னு அது பொதுமக்களா தனிப்பட்ட மனுஷனுக்கு கொடுக்கும் போது மட்டும்தான் அது மக்களுக்கு நேரடியா எனக்கு பலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதெல்லாம் நேரடியா போனதுனால பலம் தான். பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல விஷயங்கள் நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு 1000 காரணம் அவங்க சொல்லலாம். நியாயமான காரணமாகவும் இருக்கலாம். நிதி பற்றாக்குறையா இருக்கலாம். போதிய அவகாசம் இல்லை. சிலதெல்லாம் 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் முழுமை பெறுறதுக்கு டைம் ஆகும். ஆட்சி 5 வருஷம் தான். ஆனா அந்த ப்ராஜெக்ட் 7 வருஷமா இருக்கும். அப்ப நிறைவேற்றாத மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் மக்களை பொறுத்தவரை பலவீனமா தான் பார்க்கப்படும். பண்ணவே இல்லை, இன்னும் இது செய்யவே இல்லை, இதெல்லாம் பலவீனம். இந்த பலவீனத்தை மற்ற கட்சிகள் எடுத்து சொல்லும் போது மக்களிடையே போனா இது மிகப்பெரிய உருவெடுக்கக்கூடிய விஷயமா மாறும். ஏன்னா இதை பண்ணல பாத்தீங்களா, அதை பண்ணல பாத்தீங்கன்னா அவங்களும் பதில் சொல்ல முடியாது அந்த சைட்ல இருந்து. அப்படி சொன்னாலும் எடுபடாது. இந்த நேரத்துல பண்ணல, அதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்றாங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களுடைய பலம் பல்வேறு விஷயங்கள் நிறைவேற்றப்பட்டது, பலவீனம் பல விஷயங்கள் தேர்தல் அறிக்கையாக கொடுத்தும் நிறைவேற்றப்படாதது. அதான் இப்ப நீங்க மற்ற கட்சிகள் செய்யல அப்படின்னும் போது ஒரு நண்பனை பாராட்டுவான், எதிரி நண்பனை பாராட்டுவான். அப்படின்ற பட்சத்துல அவங்க சொல்றாங்கன்றதுக்காக இவங்க செய்யலன்னு ஆயிடுமா? இதேதான் கடந்த ஆட்சியிலும் அப்படித்தான். அதிமுக இதெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க, பண்ணாம போயிட்டாங்க அப்படின்னு நீங்க ஆட்சி வந்த பிறகு சொன்னீங்க. அதாவது திமுக வந்த பிறகு சொல்லிச்சு, அப்படி சொல்லிடக் கூடாது. போனது போட்டோம், நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்லாம கட்டண சுவை ஏற்றப்பட்டது. அதனால இது அரசியல்ல இப்படிலாம் நடக்கும். கொரோனா காலகட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அரியணை ஏறும் போது நிதிச்சுமை உண்மையிலேயே பாத்தீங்கன்னா உலக நாடுகளே தள்ளாடி கொண்டு பொருளாதாரத்துல அந்த நேரத்துல அரியணை ஏறினாங்க. சரிங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடல. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பலம் பலவீனம் அழகா சொன்னீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பலமாக நீங்க எதை பார்க்கிறீர்கள், பலவீனமாக எதை பார்க்கிறீர்கள்? அது தமிழ்நாட்டுல அதிக அளவு ஆண்ட கட்சி அப்படின்னு அதிமுக. ஆமா, காங்கிரஸ், திமுக, அதிமுக. அதாவது திமுகவுக்கு பிறகு தோற்றுவிக்கப்பட்ட கட்சி பல ஆண்டுகளாக ஆட்சி செய்தது. அது ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக தான் இருந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் கட்டிக்காத்த கட்சி, தொடங்கப்பட்ட கட்சி. அது பலமான கட்சியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கூட ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் ஆட்சி செஞ்சிருந்தாரு. அப்பவும் பலமா தான் இருந்தது. அது பின்பலமாக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மறைவுக்கு பிறகு இபிஎஸ் அவர்கள் வந்திருந்தாங்க. அப்பவும் பலமா இருந்தது. ஏன்னா ஒரு கட்டுக்கோப்பாக இருந்த வரையில் அந்த கட்சியின் மிகப்பெரிய பலம். அவங்களை அசைக்கவே முடியாது. ஏன்னா எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர்கள் கட்சி தொண்டர்களாக மாறினார்கள். அந்த தொண்டர்களை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கட்டுக்கோப்பாக கொண்டு சென்றார்கள். அதனால அந்த கட்சி அசைக்கவே முடியாது. அதை அப்படியே கொண்டு போகாததான் இன்னைக்கு பலவீனமா மாறி இருக்கு. பல பிரிவுகளாக, அதாவது இருக்கிற 10 ரூபாய் 6 ரூபாய் இருக்கிறதுக்கும் 10 ரூபாய் போட்டு ஒரு பொருள் வாங்குறதுக்கு வித்தியாசம். அப்போ அது பல பிரிவுகளாக அணியாக பிரிந்திருப்பதால் அது பலவீனம். இதற்கு முன்னிருந்த மிகப்பெரிய பலம். ஏன்னா அவங்களும் ஆட்சி காலத்துல இருந்து பல விஷயங்கள் செய்யாம ஒண்ணும் தொடர்ந்துலாம் இருக்க முடியாது. அப்ப செஞ்சிருக்காங்கன்றதுனாலதான் பல ஆண்டு காலம் அவங்க ஆட்சி தக்க வச்சாங்க, தொடர்ந்து ஆட்சியில உட்கார்ந்தாங்க. அதையா பலவீனம் என்று நீங்க பல அணியா பிரிஞ்சதால பலவீனம்ன்றீங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிரிந்தவர்கள்லாம் இப்ப ஒன்று சேர்ந்திருக்காங்க. எங்களுக்குள்ள பங்காளி சண்டை ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற மாதிரிலாம் ஒரு சில பேர்லாம் உள்ள வந்திருக்காங்க. அப்போ அது பலம் என்று நம்ம எடுத்துக்கொள்வோமா? அப்ப இருந்தது ஒரு கட்சியின் பேரில் தனித்திருந்தாங்க. இன்னைக்கு வந்திருக்கிறவங்க வேற ஒரு கட்சி பேர்ல தான் வந்திருக்காங்க. அது எப்படி அப்ப அது பலம்னு சொல்ல முடியும்?
நான் வேற ஒருத்தன் தானே உள்ள நான் பங்காளி சண்டைனாலும் நான் வேற ஒரு சோனர்ல தான் உள்ள வந்திருக்கேன். அப்போ அதை எப்படி பார்க்க முடியும்? நீ நானும் வெளியே போகும்போதே எதிரி ஆயிட்டமே. இப்ப என்கிட்ட இருக்கவும் எனக்காக, உங்ககிட்ட இருக்கவும் உங்களுக்காக. நாம சேர்ந்தாலும் அவங்க சேருவாங்க. ஆனால் சில இடங்களில் நீ நிற்கும் இடத்தில் என்னுடைய ஆட்களே வேலை செய்ய மாட்டாங்க. நான் நிற்கும் இடங்கள் உன்னுடைய ஆளே வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் பிரிஞ்சிருந்தோம்ல, சேர்ந்திருக்கோம். அதுக்காக எல்லாம் போய் உழைக்க முடியாது. மேபி இப்படி நடக்கலாம். அதனால நீங்க சேர்ந்துட்டா அப்படின்றது எப்படி சேர்ந்தாங்கன்ற திருப்பி அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேரால சேர்ந்திருக்காங்களா? இல்லையே. பல கட்சியின் பேரால சேர்ந்திருக்குமோ அது வந்து பலம் பெறும்ன்றது கடினமான ஒண்ணு. அதனால வந்து அதிமுகவுடைய ஆட்சி சாதனைகளை இன்று சொல்வதற்கு இல்லை. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகள்ல அவங்க ஆட்சி பண்ணல. அதுக்கு முன்னாடி இருந்ததை சொல்லணும்னா முதல்ல சொல்ல இடத்துல இருக்கக்கூடியவங்க அனுசரிச்சுட்டு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அது அவங்களுக்கு என்ன காரணத்தினால பிரிஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது வந்து உள்ள நடக்க வேண்டியதை பூதாகாரமாக்கி எல்லாம் பிரிஞ்ச அப்புறம் அது பலவீனமா தான் பார்க்கப்படுது. இதுதான் நிதர்சன உண்மையாக இருக்கும். சரிங்க. இப்ப அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம தேசிய கட்சிக்கு போயிடலாம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலமாக நீங்க என்ன கருதுறீங்க? பலவீனமாக நீங்க என்னையா கருதுறீங்க? பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய ரீதியில் இருக்கின்ற ஒரு கட்சி. அதுதான் அவங்களுடைய பலம். எப்படின்னா நீங்க ஒரு ஸ்டேட்ல ஒரு சாரார கட்டுப்படுத்துறது ஈஸிப்பா. நாங்க இந்தியா ஃபுல்லா வேற மொழிகள், வேற மதங்கள், வேற ஆட்கள், வேற உடைய பாரம்பரியம் எல்லாத்தையும் கட்டுக்கோப்பா கொண்டு போறது மிகப்பெரிய பலம் வேணும். அதுதான் மிகப்பெரிய பலம். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மொழி. அந்த மொழிக்காரர்களுக்கு ஒரே மாதிரியான விஷயத்தை கொண்டு வராங்கன்றது அது ஒரு பெரிய பலம் தான். ஆனா அவங்களுக்கு அது சாயம் பூசப்பட்டதா அல்லது நிதர்சனம் உண்மையா தெரியாது. ஒரு மதத்தை சார்ந்து பயணிக்குது அப்படின்றது பலவீனம். இந்திய நாட்டுல வந்து மதத்தின் அடிப்படையால் பிரிவுகள் இல்லை. பிரிவுகளாக காட்டும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு சரியா இல்லை. அதாவது சகோதரர்களாக தான் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இருக்கிறார்கள். அதுல வந்து நாங்கள் இதுதான் என்று அவர்கள் சொல்வார்களே. ஆனால் ஒருவேளை அவங்க சொல்லாம அது இப்ப வெளியே அப்படி தெரிஞ்சா கூட அது அவங்களுக்கு பலவீனம் தான். நாங்க அப்படி சொல்லவே இல்லைன்னு அவங்க சொன்னாலும் கூட இங்க அப்படிதான் வந்து காட்டப்படுது. அப்படி காட்டப்படும் போது என்ன, ஐயோ அது அந்த மதத்துக்கு தான் ஆதரவா இருக்கும், நமக்கு எதிர்ப்பாயிடும். அவன் என் சகோதரன், இஸ்லாமியன் என் சகோதரன், கிறிஸ்துவன் என்னுடைய நண்பன், நான் இப்படி இருக்கும் ஒரு சூழ்நிலையில் அவன் வந்து விட்டால் வேண்டாம் அப்படி ஒதுக்கும் போது அது பலவீனமா இருக்கு. இன்னொன்று அவங்க ஆட்சி செய்யறதுக்கு இப்பதான் வந்திருக்காங்க. அதாவது காங்கிரஸ் தோன்றிய போது தோன்றப்பட்டது பாரதிய ஜனதா கிடையாது. ஜனதான்னு ஒரு கட்சி இருந்தது. அப்புறம் ஜனதாதள் பாரதிய ஜனதான்னு பிரிக்கப்பட்டு இருந்தது. அப்புறம் 7 உழவன் சின்னம். பட் அது இல்லை. இப்ப இந்த ஜனதா வந்து புதுசா உருவானதுனால இவங்களால பல விஷயங்களை அடாப்ட் பண்ணிட்டு போக முடியும். அந்த அடாப்ட் பண்ணிட்டு போறதுனால பார்க்கறதுக்கு எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு புது உத்வேகம் இருக்கிறதால அது பலமா இருக்கு. ஆனால் அதிலே பூசப்பட்ட சாயமா அல்லது உண்மை அதுதானா தெரியாது. அதுதான் பலவீனமா இன்னைக்கு அவங்களுக்கு வெளியே கொண்டு வந்து காட்டுது. சரிங்க, அருமையா சொன்னீங்க ஐயா. இப்போ அடுத்தது அதே தேசிய கட்சி தான். காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் பலவீனமாக நீங்க எதை கருதுறீங்க? காங்கிரஸ் கட்சி வந்து தொன்று தொட்டு வந்து இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய கட்சியாக இருந்தது காந்தி அவர்கள் இருந்தப்ப. அதுக்கப்புறம் இந்திரா காங்கிரஸ்னு ஒரு காங்கிரஸ் தொடங்கப்பட்டது. அது நம்ம இந்திய ஜனநாயக முறைப்படி தேர்தல் எல்லாத்துலயும் கலந்து கொண்டது. காங்கிரஸ் அந்த மாதிரி ஒரு இல்லை. அந்த காங்கிரஸ் வந்து பல ஆண்டு காலம் எல்லா மாநிலத்திலும் ஆட்சி பண்ணது அவங்கதான். அப்போ அவங்களுடைய பவர் எல்லாமே இருந்துச்சு. அண்மையில் அது பலவீனமா மாறுவதற்கான காரணம் அவங்கதான். இது வெளியிருந்து யாருமே அவங்களுக்கு பலவீனம் ஆக்கல. பலவீனமானது காங்கிரஸே பலவீனமாகிடுச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய கோட்பாடு ஒரு மாநிலத்திலே ஒரு தலைவரை இத்தனை ஆண்டு காலம் வச்சுக்கணும்னு ஒரு வரமுறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வரமுறையில உங்களை தலைவரா நியமிக்கிறோம், உங்களுக்கான ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிட்டே வரீங்க. ஒரு 3 ஆண்டு காலம் உதாரணத்துக்கு சொல்றேன், அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்கிறேன், நீங்க ஒரு கோஷ்டி உருவாக்குறீங்க, அவர் வராரு, அவரு ஒரு கோஷ்டி உருவாக்குறாரு, இன்னொருத்தர் பதவி. அப்போ அவங்க இருந்த இந்த 75-80 ஆண்டு கால ஆட்சியில எத்தனை தலைவர் மாநிலத்துக்கு வந்திருப்பாங்க? அப்ப அத்தனை காங்கிரஸ் தனித்தனியாகி போச்சு. காங்கிரஸ் ஒண்ணுதான். காங்கிரஸ் கோஷ்டி நிறைய ஆகும் போது அது மிகப்பெரிய பலவீனம். இல்லைங்க, அப்போ வந்து நீங்க சொல்றபடி பார்த்தா தலைவர்களை மாற்றவே கூடாதுன்றீங்களா? அதுக்கு அவங்க கோட்பாடு கொள்கை, நம்ம இறங்க முடியாது. மாநில அரசு மாதிரி அது கிடையாது. மத்தியில இருக்கிற கட்சியுடைய கோட்பாடு இத்தனை வருஷத்துக்கு ஒரு மாற்றணும்னு இருந்தால் அதை ஒருவேளை அவங்க குழு அமைச்சு மாத்திக்கல. அப்படிலாம் இல்ல, மாநிலத்துக்கு ஒரு தலைவர் தான் வைக்கணும். ஒருவேளை அதெல்லாம் வந்தா அது நடக்குமான்னு தெரியாது. அப்படி இருந்தா கொஞ்சம் பலமா இருக்க வாய்ப்பு. ஏன்னா ஒருவரின் கீழ் அடிபணிந்து அல்லது ஒருவர் சொல்வதை கேட்டு நடந்து கொண்டால் நல்லது. இப்ப நான் தலைவரா இருக்கேன், கால அவகாசம் ஒரு 10 வருடங்களாவது நீடிக்கலாம். அப்படி இருந்தா மட்டும்தான்
அவரால் வந்து சுயமாக திறமையாக செயல்பட முடியும்ன்றது என்னுடைய கருத்து. காரணம் என்னன்னா, நான் ஒரு 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 சாராரை என்னை நம்பி இருக்கிறார்கள். நான் தலைவரா இருக்கும்போது அடுத்து நீங்க தலைவரா வரீங்க. அப்போ நான் என்ன கேட்பேன், எம்எல்ஏ சீட் கொடுக்கும்போது என்னை சார்ந்தவங்களுக்கு கொடுங்கன்னு கேட்பேன். நீங்க உங்களை சார்ந்தவங்க. அப்ப அப்ப 10 தலைவர் இருக்காங்க. 10 தலைவர் ஆளுக்கு 5 பேர் இருக்காங்க. 50 பேர் சரியா போச்சு. அப்போ இதெல்லாம் பலவீனம். அது ஆக்சுவலா பலம் என்னன்னா, காங்கிரஸ் என்பதே ஒரு பலம் தான். அது வந்து ஒரு தேசிய அளவுல பல மாநிலங்களில் ஆண்ட கட்சி. இந்தியாவே ஆண்ட கட்சி. 2வது அவங்க வந்து எல்லா வகையிலுமே பல விஷயங்களை பார்த்தவங்க அவங்க. அது போராட்டங்கள், எதிர்ப்புகள், நன்மைகள், தீமைகள், இழப்புகள் எல்லாமே பார்த்தவங்க. அதனால அது வந்து மிகப்பெரிய பலம். அதெல்லாம் வந்து இன்னைக்கு காமராஜர் அவர்கள் பெயரை இன்று சொல்பவர்கள் அன்றிலிருந்தே தொடர்ந்து சொல்லி வந்திருந்திருக்கணும். காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு இப்ப சொல்றவங்க அப்போதுலேருந்து அதை சொல்லிட்டு வந்திருக்கணும். அவர் செஞ்ச சாதனை சொல்லினே வந்திருக்கணும். அது விட்டுட்டாங்க. இப்ப திருப்பி தோண்டி எடுத்து அதை சொல்றாங்க. காமராஜரை மறந்துட்டாங்கன்னு சொல்ல வரல. அவர் ஆட்சியை திருப்பி சொல்லிட்டு வந்திருக்கணும். அப்படிலாம் சில விஷயங்கள் அவங்க தவறிட்டாங்க. இங்க இல்ல, எல்லா மாநிலங்களும் தலைவர் தேர்ந்தெடுத்ததும், 2வது அவங்க ஆட்சியில இருந்தப்போ அவங்க பண்ண நன்மைகளையும் சொல்லாமல் புதிதாக வந்தவங்க அவர்கள் அப்டேட் என்ற பேர்ல விட்டாங்க. இதுதான் அவங்களுடைய பலவீனம். சரிங்க. இப்போ வந்து நம்ம ஆண்ட கட்சி முன்பு ஆண்டவர்கள் தற்போது ஆண்டு கொண்டிருப்பதை பற்றி தான் நம்ம பேசணும். இப்போ புதிதாக வந்தவர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சில ஐடியாக்கள், ஒரு சில டிப்ஸுகள், இது செஞ்சா பலமாகும், இப்படி செஞ்சீங்கன்னா பலவீனம் ஆகும் அப்படின்ட்டு நீங்க எதனா சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, அவ்வளோ பெரிய அரசியல் மேதாவிலாம் நம்ம கிடையாது. ஏன்னா அரசியல் வரவங்க 1000 விஷயங்களை வந்து கடந்து தான் உள்ள வராங்க. அவ்வளவும் அனலைஸ் பண்ணி தான் அவங்க வர்றாங்க. அவங்களுக்கு நிறைய சஜஷன்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து அது ஒரு துரும்பு கூட கிடையாது. அதாவது கோடியில் 0.00001% தான் நம்ம சொல்ல முடியும். பட் அப்படி சொல்ல முடியுன்றது கூட ஒரு கருத்தா வைக்க முடியும். கரெக்டாலாம் சொல்ல முடியாது. அந்த வகையில் நான் என்ன சொல்றேன், ஆண்ட கட்சிகள் என்னென்ன தவறு செய்தது, அந்த தவறுகள் எல்லாம் நேராத வண்ணம் நாங்கள் செய்வோம்ன்றத உறுதியா நிக்கணும். உறுதியா அதுல நிலைப்பாடுல கரெக்டா உறுதியா இருக்கணும். இன்னொன்னு, ஆட்சிக்கு வரும்பொழுதே நீங்க என்னதான் சொன்னாலும் இது வந்து ஊர் சேர்ந்து இழுத்தால்தான் தேர் நகரும் என்பது போல நீங்க ஒரு சில கூட்டணி வச்சுதான் ஆகணும். அது கொள்கை கோட்பாடு உடன்பாடு இல்லைன்னா கூட நான் முதல்ல போய் நான் இந்த இடத்துல உட்காந்தாதான் என்ன பண்ண முடியும், நான் செஞ்சு காட்ட முடியும். நான் இங்க உட்காரணும்னு நினைக்கிறேன், ஆனா எடுத்த உடனே உட்கார்றது கஷ்டம் அப்படின்னா நான் யாரு கூட வந்துதான் இதுல உட்கார முயற்சி பண்ணணும். உட்கார்ந்த அப்புறம் நான் யாரு நிரூபிக்கலாம். இப்படி அவர்கள் யோசித்திருக்கிறான் இல்லையா? மதிமுக என்ற ஒரு கட்சி புதிதாக துவக்கப்படும் போது நான் ஒரு வீரியமாக இதுவாக துவக்கப்பட்டது. அடுத்த முதல்வர் நாங்கள் தான் என்று. ஆனால் அது கூட்டணி வைத்ததால் இன்று அந்த முதல்வர் கனவு எப்படி உள்ளது? அதே போன்று பாமக என்ற ஒரு கட்சி, விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சி போன்ற பல கட்சிகள் நம்ம உதாரணம் சொல்லலாம். அதற்காக இவர்கள் கூட்டணியே வேண்டாம் என்று நினைத்திருக்கலாம் அல்லவா? இல்ல, நீங்க சொல்றது நல்ல இது. நீங்க எடுத்துக்கிட்ட அந்த கட்சியெல்லாம், நீங்க தொடங்கப்பட்ட தனி கட்சிகள்லாம் யார் யாருன்னு நீங்க சொன்ன மாதிரி பாமகன்னு சொல்றீங்க. பாமக கட்சியினுடைய தொண்டர்கள் யார்? அனைத்து இருக்காங்கன்றீங்களா? இருக்காங்கன்றீங்களா நீங்க? அதாவது வெளிப்படையா பேசணும்னா இல்ல. அது ஒரு சாராரு. என் இனத்தை நான் பாதுகாக்க தொடங்கிய கட்சி, என் இனத்தவர் கஷ்டப்படுறாங்க அதுக்காக நான் வந்தேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஒரு இனத்தவர் தான் அதுல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தமிழகம் முழுவதும் எப்படி எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்களா? நீ ஒரு இனத்தை காமிச்சிட்ட, ஹைலைட் பண்ணி காமிச்சிட்ட. இல்ல, மதிமுக திமுகவில் இருந்து வந்த கட்சி. அப்ப திமுக தொண்டர்கள் தான் ஒருவேளை இவர் வந்து ஒரு நல்ல மனிதர், சிறந்த பேச்சாற்றல் படைத்தவர், திறமையான மனிதர்னு ஒரு சாரார் மட்டும்தான் வந்தாங்களே தவிர அந்த டைம்ல மற்ற கட்சியில காங்கிரஸ்லயோ அதிமுக எல்லாம் போய் சேரல. சோ அந்த ஒருத்தரை வச்சு ஆட்சி அமைக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போது தொடங்குகின்ற புதிய கட்சி ஜாதி அடிப்படையிலோ மத அடிப்படையிலோ நிச்சயமா கிடையாது. புரிஞ்சுங்க. அன்று தொடங்கப்பட்ட காங்கிரஸும் சரி அல்லது திமுக அதிமுக எல்லாம் ஜாதி அடிப்படையில மத அடிப்படையில கிடையாது. அதை எல்லா ஜாதியினரும் அந்த கட்சி எல்லா மதத்தினரும் இருப்பாங்க. அதே மாதிரிதான் இவர்லயும் நான் இதை முதன்மையாக வைத்து செய்கிறேன்னு சொல்லவே இல்லை. அதனால இவங்க யாருக்குன்னா கூட்டணி போனால் கெட்டு போகும் நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா என்னன்னா அப்போ சீட்டு வாங்க வாய்ப்பு இருக்கு, வெற்றி பெற வாய்ப்புன்றது கொஞ்சம் கம்மி. ஏன்னா மொத்தம் இருக்கிற 8 கோடி பேர்ல கட்சிக்காகவே உயிர் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன நடந்தாலும் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன், தன் ரத்தத்தில் ஊறியதாக அவங்கள மாற்றவே முடியாது.
அது நல்லா ஆட்சி பண்றாங்களோ இல்லையோ, நல்லா ஆட்சி கொடுத்தாங்களோ இல்லையோ, அதெல்லாம் தெரியாது. நான் அந்த கட்சிக்கு தான் போடுவேன். அவங்கள வந்து உங்க கட்சிக்கு உள்ள கூப்பிடவே இழுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பலம் இருக்கும். ஒருவேளை இந்த தடவை தன்னுடைய பலத்தை நிரூபித்தால் அடுத்த முறை அவங்க ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இப்பத்துக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக மக்களிடையே நாங்கள் இந்த காரணத்துக்காக தான் சேர்க்கிறோம், தவறு தெரியும், ஆனால் நாங்கள் உங்களுக்கு ஆட்சியில் அமர்ந்து என்ன செய்வோம் என்பதை காட்டுவதற்காக நான் எடுத்துக்கொண்டு செல்கிறேன்னு ஒரு ஒரு கோரிக்கை வச்சு, மக்களை ஏத்துக்கிற வகையில கோரிக்கை வச்சு ஏதாவது அமைத்தால் ஒருவேளை இப்பவே கூட ஆட்சி அமைக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்தாக நான் வைக்கிறேன். ஐயா, அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்கள் வந்து ஆரம்பித்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா தனியா சுயேட்சையா தான் நிற்கிறார்கள். நிச்சயமாக நீங்க ஓட்டு போடுவீங்க, அந்த காலம் வரும், அந்த காலம் வரும்ட்டு உறுதியா நம்புறாங்க. அவருக்கு பலம் பலவீனமாக நீங்க என்ன கருதுறீங்க? நாம் தமிழர் கட்சி தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அந்த வகையில பார்க்க போனா அப்படி பார்க்க போனா அது மிகப்பெரிய பலம். அதாவது இந்த நாடு எதை நோக்கி போகுது, எதனால என்னெல்லாம் இழப்பு வரும், எதெல்லாம் வச்சா நன்மை வரும், எல்லாமே அக்கு வேற அணி வேற அவ்வளவு தெளிவா பேசக்கூடிய ஒரு மனிதர். அதெல்லாம் மிகப்பெரிய பலம். ஆனா முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கட்சி ஒரு விஷயத்தை சார்ந்து தொடங்கப்பட்டால் அது கஷ்டம். ஏன்னு கேட்டா தமிழர் என்ற ஒரு விஷயம், அவர் அதுக்காக மற்றவங்க அடிமைலாம் சொல்லலை. தமிழர் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் தமிழர்கள் மட்டும்தான் இருக்கிறார்களா? சகோதரராக அண்ணன் தம்பி போல் உறவினர் போல் எல்லாரும் எல்லா மொழிக்காரங்களும் இருக்காங்க. இப்ப எல்லாருமே அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா நீங்க இது ஒத்தை மொழி தானே உங்களுக்கு தமிழர். அப்ப நீங்க 20 வருஷம் இல்லை, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழ் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியுமா? தமிழர் அல்லாதவர்கள் இங்க வாழக்கூடாதுன்னு சொல்ல, அதான் ஆளக்கூடாது என்றுதான் அதைதான் சொல்ற. ஆளக்கூடாதுன்னு சென்றால் நான் உனக்கு ஓட்டு போட மாட்டேன். நீ நாளைக்கு வந்த அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒரு பயம் இருக்கும்ல. நான் திருப்பி சொல்றேன், அவர் அடிமைப்படுத்துறாரு, கொச்சைப்படுத்துறாரு, மற்ற மொழிகளை இழிவுபடுத்துறாரு நான் சொல்லவே இல்லை. நான் தமிழருக்காக தொடங்கப்பட்ட கட்சி. தமிழர் மட்டும் தான் உனக்கு ஓட்டு போகணும். ஆனா வாழ்றவங்க தமிழர் மட்டும் இல்லை தமிழ்நாட்டுல. அப்ப எப்படி எல்லா ஓட்டும் உங்களுக்கு கிடைக்கும்னு உட்காந்துருக்கீங்க? எப்படி கிடைக்கும்? அது பலவீனம். தமிழன் ஆள வேண்டும், நல்ல கருத்து. தமிழர் நீங்க சொல்ற கருத்து உடன்பாடு இருக்கு, அதுக்கு என்ன வழிவகுப்ப? எந்த வகையில நீங்க கேக்குறீங்க? ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூட எடுக்கல இப்போ. அப்படி கணக்கெடுத்தா கூட எவ்வளவு இருக்காங்க என்னன்னு தெரியல. அப்படி எடுத்தாலும் ஒரு வேலை என்ன ஆகும் தெரியாது வச்சுங்க. பட் அது வந்து அவருடைய பலவீனமா பாக்குறேன். இன்னொன்னு, அவருடைய வேகத்தில் பேசுகின்ற பல வார்த்தைகள், அருமையான கருத்து சொல்றவர், அதுல மாற்று கருத்து எனக்கு இல்லை. ஆனால் வேகத்தில் பேசிவிட்டு இன்று பேசிவிட்டு நாளை வேறு ஒரு கருத்தை பதிவு செய்யும் போது அந்த கருத்துக்கும் நியாயம் கற்பிக்கிறார். ஏன்னா அன்னைக்கு அது பேசுனீங்க, இன்னைக்கு இது பேசுறீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் போது, அன்னைக்கு எனக்கு அது புரியல, இப்பதான் எனக்கு புரிஞ்சுதுன்றார். அப்ப இப்போ புரிஞ்சது பேசுறீங்க, அடுத்தது இன்னொன்னு பேசி கேட்டா இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அப்ப கடந்து போயிட்டே இருப்பீங்களா? அப்ப உங்களை எப்படி நம்புவாங்க? ஒரு நிலைப்பாடு இருக்கணும்ல. ஒரு கருத்துல சரியான நிலைப்பாடு இருந்தா சந்தோஷம். அது எந்த விதம் மாற்றம் இல்லாமல், இல்ல மாற்றம் இருக்கலாம், அது ஒரு மாற்றமா மட்டும்தான் இருக்கணும். அதுக்கான சரியான காரணத்தை மட்டும்தான் சொல்லணும். அந்தந்த காலகட்டத்துக்கு ஒண்ணு பேசிட்டு போயிட்டு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது, இப்ப அப்ப நீங்க எப்போ புரிஞ்சுக்கோ அப்ப நான் வரேன், நீ இன்னும் புரிஞ்சுக்க வேண்டிய நிறைய இருக்குன்னு உதாசீனம் தான் படுத்துவாங்க. அது அவருடைய பலவீனம். இதுதான் அந்த கட்சியினுடைய பலவீனம். அந்த கட்சியினுடைய பலவீனம் என்ன பண்ணும்னா, நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் போட்டுருவோம், நல்ல விஷயம். அது மாதிரி யாருமே வந்து போட்டி இல்லை, சந்தோஷம். ஆனால் ஒரு பையன் பாஸ் ஆகணும். அப்படிதான். நீ ஃபெயில் ஆகுறதெல்லாம் இந்த யூஸ் இல்ல, நீ பாஸ் ஆகணும். அதுக்கு என்ன வழி? இல்ல நான் எப்பவும் எக்ஸாம் எழுதுவேன். நீ எழுதுவ, பாஸ் ஆகணுமே. அதுக்காக நான் தப்பா போக சொல்ல, அதுக்கான வழி வகுத்துக்குங்க. இதுதான் ஸ்ட்ரக்சரே இவ்வளவுதான் இருக்கு. இதுக்குள்ள என்ன பண்ண முடியும்? அதை ஆராயாமல் இன்னும் அதுலயே டிராவல் பண்ணியிருந்தாருன்னா உண்மையிலேயே அவருடைய அந்த திறமையான பேச்சும் பல்வேறு உயரிய கருத்துக்களும் தொலைநோக்கு பார்வையும் பேசிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். செயல்முறைக்கு வருவது மிக கடினம். அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. சரிங்க, ரொம்ப அருமையா பலம் பலவீனத்தை பத்தி ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. இப்போ இன்னொரு ஒரு கேள்வி, இப்போ கூட்டணி உள்ள வராங்க இல்லைங்களா? இப்போ தேமுதிக என்ற ஒரு கேப்டன் அவர்களால் உருவாக்கப்பட்ட ரொம்ப பலம் வாய்ந்த கட்சியாக திகழப்பட்ட எதிர்கட்சியாக அமைந்தார்கள். இப்போ அவங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசாத பேச்சுக்களே இல்லை. இப்பொழுது அவர்கள் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்திருக்கிறார்கள். அவருடைய LK சுதீஷ் ஐயா பொருளாளர் அவர்களுக்கு மக்களவை
உறுப்பினர் பதவியும் கொடுத்துருக்காங்க, ஒரு எம்பி சீட்டு. இது எப்படியா பாக்குறீங்க? அதாவது நீங்க அவர்களுக்கு கொடுக்காத பேச்சே இல்லை. கலைஞர் ஐயாவை பற்றி இழிவாக பேசியிருக்கிறீர்கள். ஸ்டாலின் ஐயாவை, உதயநிதி ஐயாவை எல்லாரையும் பேசியிருக்காங்க. இப்போ அவர்கள் வந்து இங்க இணைஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு கௌரவமான தொகுதிகள் வழங்க இருக்காங்க. எம்பி சீட்டும் கொடுத்துருக்காங்க. இது எப்படியா பாக்குறீங்க? மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இது வந்து அரசியல்ல சாதாரண நம்ம பண்ற மாதிரி அரசியல்ல சாதாரண திட்டுவேன், அப்புறம் சேர்ந்து பண்றது அரசியல்ல. ம், ம், ம். ஒரு மக்களின் பார்வையில பார்க்கும்போது இது மிகப்பெரிய பின்னடைவு தான் தரும். ம், ம், ம். இப்ப நீங்களும் நானும் பேசுற மாதிரி என்ன சொல்றாங்க, அவங்க ஆதாயத்துக்காக போனாங்க, இவங்க ஆதாயத்துக்காக சேர்த்துக்கிட்டாங்க. ஓட்டு இதனால சிதறும், ம். ஓட்டு வீக் ஆகும். என்னுடைய பார்வைக்கு அவ்வளவுதான். நம்ம பேசுற மாதிரி தான். இவங்க எதுக்கு போனாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்போ ஏற்கனவே இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒரு கட்சியோடு சேர்ந்து தான் நம்ம மேல வரணும் அப்படின்னா போய் சேர்ந்து தான் ஆகணும். அப்ப சேர்றதுக்கு முன்னாடி நம்முடைய கட்சி ஆரோக்கியமான கட்சியா இருந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஒரு ஆரோக்கியமான கட்சியா இருந்து எங்க போய் சேர்ந்தாலும், நான் என்னுடைய சிறப்பை மட்டுமே பேசுபவனாக இருந்து நான் எங்க போய் சேர்ந்தாலும் அவர் சிறப்பு தான். அங்க தப்பா பேச மாட்டார், இங்க தப்பா பேச மாட்டார். நான் இருக்கும் இடத்துக்கு சிறப்பு சேர்த்துட்டு எதிர்க்கிறவங்களை தப்பா பேசிட்டு நாளைக்கு அங்க போகணும்னா மக்களிடையே வந்து அதுக்கு ஒரு பெரிய பேர் இருக்காது, மனசுல ஒரு பெருசா நிக்காது. அது வந்து வாக்குகளில் பின்னடைவு தான் தரும்ன்றது என்னுடைய கருத்து. ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. ஐயா இப்ப பாத்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மையாரால் பாராட்டப்பட்ட ஐயா ஓபிஎஸ் பன்னீர்செல்வம், பன்னீர்செல்வம் அவர்கள் சிறந்த ஒரு ஆளுமையா இருந்தவர். ஐயா அவரு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து அதிமுகல இருந்து அப்படியே விலகி திராவிட முன்னேற்றத்துக்குள் வராரு. இது எப்படியா பாக்குறது? அதாவது அதிமுகவில் அவருக்கு இடமே இல்லைன்னு சொல்லியாச்சு. அவர் எவ்வளவு போராடி பார்த்தாரு, பேசினாரு, பேச்சுவார்த்தை நடத்தணும்னாரு, சேரலான்னாரு, சேர்ந்து பண்ணலான்னாரு. இப்ப அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, திராவிட பாரம்பரியம் நாங்கள். அப்பொழுது இன்னொரு திராவிட பாரம்பரியத்துல தான் நான் போய் சேருவேன். சரியோ தப்போ, ஏத்துறாங்களோ இல்லையோ, நான் வேற எதுக்கும் போக மாட்டேன். ஏன்னா நான் திராவிட பரம்பரையில் அந்த கொள்கையின் அடிப்படையில் வந்தவன். அப்ப அவர் எங்க போக முடியும்ன்றீங்க? பிரதானமா இருக்கிறது தான் போக முடியும். திமுக பிரதானம், அதிமுக அவரோடு ஒத்துப்பட்டு வரல. இப்ப எங்க போக முடியும்? அவர் காங்கிரஸ் போக முடியும்ன்றீங்களா? பாரதிய ஜனதா போக முடியும்ன்றீங்களா? அல்லது புதிதாக தொடங்கப்பட்ட டிவிகேக்கு போக முடியும்ன்றீங்களா? அல்லது நாம் தமிழர் கட்சி போக முடியுமா? இது எதுவுமே போக முடியாது. அவருக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் தானே, திராவிடத்தை கொள்கையாக கொண்டவர்கள் வேறு கொள்கைக்குள்ள போக முடியாத பட்சத்தில், அதாவது கூட்டணி உடன்பாடு வேறு, கட்சி தொண்டனாக நிற்பது வேறு. அப்ப அந்த கட்சி தொண்டனாக அந்த கட்சியில் பணிபுரிவனாக போய் சேர்ந்தது தான் அவருடைய நிலைப்பாடு. அதாவது இங்கே அவருக்கு எதுவுமே இல்லைன்றதுனால அங்க போயிருக்காரு. பட் அது மக்கள் பார்வைக்கு வந்து என்ன, அவங்க 2 பேருமே ஆப்போசிட் கட்சி தானே. இந்த கட்சியில இடையில நாங்க அப்ப அவர் வந்து வேற எந்த இடத்துக்கு போக மாட்டாரு. ஏன் போக மாட்டாருன்னா திராவிடம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே அவங்க வாழ்ந்துட்டாங்க அப்போது. ஸோ அதை தாண்டி ஒரு விஷயம் அவங்களால ஜீதிக்க முடியாது. திட்டினாலும் மக்கள் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, நான் மக்கள் சேவை செய்து கொண்டிருப்பேன், அரசியலில் இருப்பேன், ஆனால் அது திராவிட கட்சியில் தான் இருப்பேன்னா அங்கதான் போகணும். அதனாலதான் போயிருப்பாரு. அதனாலதான் அவங்களும் ஏத்துட்டு இருப்பாங்க. ஐயா இப்போ அடுத்த இன்னொரு கேள்வி, திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பது ஒரு சிலரால் என்ன விவாதிக்கப்படுகிறது, ஒரு சிலரால் தான் அது இந்து விரோத கட்சி அப்படி என்று ஒரு சிலரால் சொல்லப்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அப்படியே நேர் எதிரா பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவருக்கு கோயிலே கட்டியிருக்காங்க. நம்ம கேப்டன் அம்மையார் அவரோட மனைவியா அந்த இடத்துல கோயில் கட்டி கும்பிடுறாங்க. பல பேர் வந்து கேப்டன் ஆலயம் என்று ஒரு ஆன்மீக ஸ்தலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஆன்மீகவாதியாக திகழக்கூடிய பிரேமலதா அம்மையார் திராவிட முன்னேற்றத்துக்குள் வருகிறார்கள். ஓபிஎஸ் ஐயா அவர்கள் தீவிர வந்து ஆன்மீகவாதி. அவர் வந்து பொட்டு வைக்காம இது வைக்காம வரவே மாட்டாரு. பாகத்துக்கு அவர் லட்சம் ஆன்மீகவாதியா திகழ்கிறார். பல ஆலயங்களுக்கு தினமும் சென்று வருபவர். அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வருகிறார். அப்போ ஒரு சிலர் வைக்கக்கூடிய அந்த இந்து விரோத கட்சி திமுக என்பது பொய்யாகிறதா? இல்ல, ஒரு கட்சியினுடைய கொள்கை எல்லாத்தையும் ஏத்துக்கணும் வர முடியாது. சில கோட்பாடுகள் எனக்கே கூட அந்த கட்சியினுடைய கொள்கை எனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா எனக்கு மேஜரா பிடிச்சிருக்கு. ஆனா இந்த 2 3 நான் ஏத்துக்க மாட்டேன். அதுக்காக நான் ஏத்துக்க மாட்டேன்னு கொடி பிடிச்செல்லாம் நிக்க மாட்டேன். அப்படி இருக்கிறவர் தான் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் போயிருக்காருன்னா நான் தெய்வத்தை வணங்குவேன். பட் மற்ற இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். பெண் உரிமை அது இதுன்னு சொல்றதெல்லாம், அனைவருக்கும் கல்வி, அப்படி விஷயம்லாம் அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க சாமி கும்பிடுன்றது நான் ஏத்துக்க மாட்டேன். பட் அதுல இருந்து நான் கொஞ்சம் விலைக்கு இருக்கேன், போயிருக்கலாம் ஒண்ணு. இப்போ கேப்டனுக்கு கட்டப்பட்டது
மனிதருக்கு கட்டப்பட்ட ஆலயம், கண்ணுக்கு தெரிந்து வாழ்ந்தவர். அது ஆலயம் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன். அதுக்காக எல்லாரும் வந்து சாமி கும்பிடுங்கலாம் சொல்லல. அப்போ நான் வணங்குறது என்னுடைய கணவரை, ஒரு நல்ல மனிதரை. அது கடவுள் நீங்க சொல்லிக்கலாம், நம்ம பொறுப்பு. மக்கள்கிட்ட வந்து அவங்க கடவுள்னு சொல்லலையே. அவர் தெய்வமாக பார்க்கிறேன். யார் தெய்வமா பார்க்குறீங்களோ வந்து பார்த்துட்டு போங்கட்டாங்க. அது வற்புறுத்தி இவர் கடவுள் தான், அவதாரம் தான், கடவுளின் அவதாரம் தான் அவங்க சொல்லவே இல்லையே. அதனால அந்த கோட்பாடுக்கும் அவங்க போய் சேர்ந்ததுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஆனால் திமுகவுல வந்து ஒரு மதவாத கட்சியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வகையில அவங்க எங்கெல்லாம் பின்னடைவுன்னா, எல்லாத்துக்கும் வாழ்த்து தெரிவிக்கணும் ஒரு முதலமைச்சர், அவ்வளவுதான். அந்த வாழ்த்து தெரிவிக்காதது பூதாகாரமாக அப்படித்தான் தெரியும். நீ கிறிஸ்துமஸ்க்கும் சொல்லு, பக்ரீத்துக்கும் சொல்லு, பொங்கலுக்கும் சொல்லு, தீபாவளிக்கும் சொல்லு. அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்காதீங்க. தீபாவளினா இதுதான், அதை போய் ஏன் கொண்டாடுறீங்க? அதுவெல்லாம் வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அழகி விட்ட ஒரு விஷயம். இப்போ நான் என்ன சொல்றேன், அவங்க துர்கா ஸ்டாலின் அம்மையார் அவர்கள் கோவிலுக்கு போறாங்க. இல்லவே இல்லைன்றீங்க, அவங்க நிறுத்துவீங்களா? அது அவங்களுடைய நம்பிக்கை. அப்போ மக்களுடைய நம்பிக்கை இருக்குன்னா நீ வாழ்த்து தெரிவிச்சுட்டு போலாம். ஏன் தெரியல, அப்போ அப்படிதான் தோணும். அது அவங்க பண்ற தவறா நினைக்கிறேன். ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது இருக்கும் 8 கோடி மக்களுக்கும் நீங்கள் முதலமைச்சர். எல்லா விழாக்களுக்கும் நீங்க வாழ்த்து சொல்லணும். அப்ப நீங்க சிலதுக்கு ஓர வஞ்சனையா சொன்னீங்கன்னா நீங்க அப்படித்தான் சொல்ல முடியும். இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா பல ஆலயங்கள் சீரமைக்கப்பட்டு இருக்கிறது, பல ஆலயங்களில் அன்னதானம் வழங்கப்படுகிறது, பல ஆலயங்கள் புதிதாக கட்டி முடிக்கப்பட இருக்கு. யார் பண்றது அது? இந்த ஆட்சி தானே திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு ஒரு தனி துறை இருக்கா? அதான் இந்து அறநிலையத்துறை, சேகர் பாபு அவர்கள். இது முதல்வருடைய கீழ் இயங்கக்கூடிய ஒரு துறை தான் அல்லவா? இவ்வளவுலாம் சிறப்பு பண்றேன், வாழ்த்து சொல்றது எங்க கஷ்டம்? வாழ்த்து இல்ல நான் கேக்குறேன், விரோதி என்று எப்படி நாம் நான் என்ன சொல்றேன், வாழ்த்து சொல்றதுல இப்ப உங்களுக்கு என்ன இவ்வளவு பண்றீங்கல்ல, சொல்றதுல என்ன கஷ்டம்? விரோதி இல்ல. நான் என்ன கேக்குறேன், நான் கோவில் கட்டுக்கிறேன், கும்பாபிஷேகம், அன்னதானம் செய்கிறேன், இவ்வளவு பண்றேன், நீங்க வாழ்த்து சொல்றது என்ன கஷ்டம்? சிம்பிளுங்க. நான் கேக்குறேன், அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்றது என்ன கஷ்டம்? நீங்க செய்யறது நாங்க ஏத்துக்க. அறநிலையத்துறை பயங்கரமா செய்யுது, ஆறுகால பூஜை செய்கிறது, கோயிலை வந்து புதுப்பிக்கிறது, அன்னதானம் வழங்குது, ஏத்துக்கிறாங்க மக்கள். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, முதலமைச்சர் செய்யறதா அங்க தோண மாட்டேங்குது. அறநிலையத்துறையே அவங்க வேலையை பண்றாங்க, வர பணத்தை வச்சு இதெல்லாம் பண்றாங்க. முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லிட்டு வராங்க, இதெல்லாம் பண்ணிருக்கோம், அவர் ஓகேன்றார், அவ்வளவுதான் இருக்கு. அவர் அது ஈடுபாடா செய்யறதா பார்க்க மாட்டாங்க. வாழ்த்தையே சொல்லாத நீங்க அது ஈடுபாடோட நீங்க செய்யல, அந்த துறை செய்திருக்கீங்க, அது அவர் கெட்ட பேர் தான் என்ன பொறுத்த வரைக்கும். வாழ்த்து உங்களுடைய கருத்தாகத்தான் இது. இல்ல என்னுடைய கருத்தும் நான் அதான் சொல்றேன். என்னுடைய கருத்து நான் சொன்னாலும் நீங்க பலரிடம் போய் கேளுங்களேன். பலர்கிட்ட வந்து ஏன் விரோத கட்சி சொல்றீங்கன்னா இதான் சொல்லுவாங்க. நான் சொன்னது ஒரு கோதண்டன் சொன்னது மட்டும் இல்ல, 1000 மக்களும் சொல்லக்கூடிய ஏன் நீ இந்து விரோத கட்சின்னு சொல்றேன்னு கேளுங்க, நான் சொன்னதுதான் சொல்லுவாங்க. இது என்னுடையதுன்னு நீங்க சொல்றீங்க, நானும் சொல்றேன். ஆனா இது என்னுடையது மட்டுமல்ல, நீ 1000 பேரை கேட்டாலும் ஒரு வாழ்த்து சொல்வதில் என்ன கஷ்டம்? இல்ல யாருக்குமே சொல்லலைன்னா போதும். அதில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ 234 தொகுதி ஒரு 160 எம்எல்ஏக்கள் சுமாராக இருக்கிறார்கள் என்றால் அதில் 150 140 எம்எல்ஏக்கள் இந்துக்கள் தான். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்துக்கள் தான். ஆமா ஐயா, இது எதை வைத்துக் கொண்டு இந்து விரோத கட்சி? 140 பேருக்கு போது அவங்களுக்கு வாழ்த்து சொல்றது உங்களுக்கு என்ன கஷ்டம்? இது நல்ல இது நீங்க சொல்லுது. 140 இந்து இருக்கு, பெருமையா சொல்ற நீ வாழ்த்து சொல்றது என்ன கஷ்டம்? வாழ்த்து மட்டுமே ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டால் அவர் ஆதரவு, இல்லை என்றால் எதிர்ப்பு என்பதை இது எப்படி நாம் எடுத்துக்கொள்வது? சூப்பர். எங்கேயோ இறந்தாங்கன்னா இங்க இருந்து நீங்க இதுதான் அனுதாபம் தான் தெரிவிக்கிறீங்க. நீங்க சொல்லு போதால என்ன நன்மைன்னா வார்த்தை தெரிவிக்கல. ரயில் விபத்து உயிரிழந்தவர்களுக்கு நாங்கள் அனுதாபம் நீங்க சொல்லி நான் ஆயில்மெண்டா போட போறீங்க. சொன்னா ஆறுதல்ன்றீங்கல்ல, வாழ்த்து சொன்னா சந்தோஷம், அவ்வளவுதானங்க. இப்ப நீங்க சொல்லிதாங்க சொல்றேன், அவர் வாழ்த்து சொல்றதால என்ன அப்பயே அனுதாபம் தெரிவிக்கீங்க உட்காந்துங்க. உங்க அனுதாபம் தெரிவிச்சுக்கிறது அவங்களுக்கு மனசார வலிக்குதுன்னு. அதே மாதிரி நாங்க இந்துக்கள் சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு போறது என்ன கஷ்டம்? அதுவும் நீங்க முதலமைச்சராக சொல்றேன். நீங்கள் ஒரு மதவாதியாக சொல்ல வேண்டாம். இந்த மாநிலத்தை ஆளுகின்றவர் நீங்க சொல்லுவது உங்களுடைய நேர்த்தியான கடமையும் கூட. வாழ்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சாங்களே, அப்ப வாழ்த்து சொல்லுங்க. இது என்னுடைய கருத்து மட்டும் இல்ல, நீங்க யாரு கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. என்னுடைய கருத்து இதுதான். ஆனா நீங்க யாரு கேட்டாலும் சொல்லக்கூடிய பதில் இதுவாதான் இருக்கும். ரொம்ப காரசாரமான விவாதமாகி உள்ளே சென்று ஒரு விவாதமாக இது மாறி மக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு விவாத மேடையா அமைஞ்சிருக்கு.
வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலிலே இவர் சொன்ன பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாம் மக்கள் கிட்ட தான் இருக்கு. இந்த கட்சி பிளஸ் மைனஸ் எதை பார்த்து மக்கள் வாக்களிப்பார்கள் என்று 2026 ஏப்ரல் மாதம் 23 என்று இப்பொழுது தற்போது வந்த செய்தி. தேர்தலுடைய ரிசல்ட் தேதி எப்போன்னு தெரியல. அப்போ நாம் தெரிந்து கொள்வோம் யார் ஆள போகிறார்கள் என்று. மீண்டும் ஒரு முறை ஐயா கோதண்டம் அவர்களுக்கு எங்களின் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, யார் ஆள போகிறார்கள் என்ற ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு. யாரை ஆள வைக்க போகிறார்கள் என்பது அவங்க கையில. அதனால அந்த பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. யார் ஆள வைக்க போறீங்கிறது உங்க கையில தான் இருக்கு. அந்த பொறுப்பின்படி நீங்கள் தேர்வு செய்ய வேண்டியது இந்த நாட்டிற்கு நன்மை பயக்கும், தனி மனதிற்கு நன்மை பயக்கும், இந்த மாநிலத்திற்கு நன்மை பயக்கும் என்று யாரை நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள். வாக்களிப்பது உங்களுடைய கடமை. வாக்களிப்பது ஜனநாயக உரிமை. நிறைவேற்றுங்கள். 100% வாக்குப்பதிவு செய்யுங்கள். நாட்டையும் மக்களையும் நம்மையும் உயர்த்துவதற்கு மிக முக்கியமானது வாக்கு. தயவு செய்து வாக்களியுங்கள்.